வணக்கம். நான் உங்கள் சுகுமார். பாரிஸ் ஒலிம்பிக் 2024. ஸோ நம்ம இந்தியா இதுவரைக்கும் 4 வெண்கல பதக்கங்களை வாங்கியிருக்காங்க. தங்கப்பதக்கம் வெல்வோமா இல்லை வெள்ளிப்பதக்கம் வெல்வோமா, இது நம்மளுக்கு கிடைக்கும், எதுவுமே கிடைக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மனவெருக்கத்தில் இருந்த இந்த ஒரு நேரத்தில் நம்மளுக்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. இந்த வெள்ளிப்பதக்கத்தை வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னா நம்முடைய நிராஜ் சோப்ரா அவர்கள் இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈட்டி எறிதல் போட்டி நடக்குது. ஸோ அந்த எறிதல் போட்டியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர் அர்ஷப் நதீம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பவுல் ஆகுது. அதுக்கப்புறம் நம்முடைய நிராஜ் சோப்ரா அவர்களும் பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பவுல் ஆகுது. மொத்தமாக இந்த ஈட்டி எறிதலில் எத்தனை நாட்டை சேர்ந்த வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 12 கண்ட்ரீஸை சேர்ந்த வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 ரவுண்டு கொடுக்கப்படுது. ஸோ அந்த 6 ரவுண்டில் நம்முடைய அர்ஷத் நதீம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் ஈட்டி எறிகிறார். ஸோ அதில் எந்த அளவுக்கு அவர் டிஸ்டன்ஸ் வீசினார் அப்படின்னா 92.97 மீட்டர் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஈட்டி எறிகிறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங் டிஸ்டன்ஸாக பதிவு செய்யப்படுது. அடுத்து நம்முடைய நிராஜ் சோப்ரா அவர்கள் ஈட்டி எறிகிறாரு. 89.45 மீட்டர் பார்த்தீங்கன்னா இவர் வீசுறாரு. அதுக்கப்புறமா தேர்ட் ரவுண்டு நம்முடைய நிராஜ் சோப்ரா அவர் ட்ரை பண்ணுறாரு. அப்போ 88.72 தான் அவரால் வீச முடிஞ்சுது. ஃபோர்த் ரவுண்டு அவர் போகிறாரு. ஸோ அந்த இடத்துல பவுலும் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிளேஸாக நம்முடைய அர்ஷத் நதீம் பாகிஸ்தான் வீரர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வாங்குறாரு. அதே மாதிரி இரண்டாவது இடத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய நிராஜ் சோப்ரா அவர்கள் வாங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸில் இருக்கிறனால அவருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் போகுது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வந்து சேருது. இதில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் 4 வெண்கல பதக்கம் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஒரு வெள்ளி கிடையாது, ஒரு கோல்டு கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது முதல் வெள்ளிப்பதக்கம் அப்படின்னு இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய நிராஜ் சோப்ரா அவர்கள் வாங்கி கொடுத்துருக்காரு. கடந்த ஒலிம்பிக்கில் அவர் நம்மளுக்கு கோல்டு மெடலே வாங்கி கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு வெள்ளி பதக்கம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மனசை தேர்த்திக்க வேண்டியது தான். ஆனால் இந்த இடத்துல ஒட்டுமொத்த பாகிஸ்தான் மக்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பாகிஸ்தான் போய் இந்திய மக்களும் பெரும்பாலான மக்கள் சந்தோஷத்தில் இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா நம்முடைய அர்ஷத் நதீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த கோல்டு மெடல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1992க்கு அப்புறமாக வரக்கூடிய முதல் கோல்டு மெடல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆக போகுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க ஒரு கோல்டு மெடல் கூட வின் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி முதல் கோல்டு மெடல் அப்படின்ற இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கியிருக்காங்க. நம்முடைய அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தான் மக்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன தான் நம்முடைய நிராஜ் சோப்ரா அவர்கள் வாங்கலனாலுமே அந்த ஒரு மெடல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு போய் இருக்கிறது நினைக்கும் போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்குது. நம்மளுக்கு இனி கோல்டு பதக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. பெரிய பெரிய தலைகள் எல்லாமே வீழ்ந்துருச்சு. அது நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு மெடலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராமல் போச்சு. வினேஷ் போகத் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அப்படியே இருக்கும்போது ஒரு 100 கிராமால் பார்த்தீங்கன்னா அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நம்மளுக்கு வரவே முடியாத ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. பார்க்கலாம், இன்னும் மேட்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சஸில் நம்முடைய இந்திய வீரர்கள் என்ன மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு என்னென்ன பதக்கங்கள் கிடைக்க போகுது அப்படின்றது நம்ம அப்டேட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்குற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.